வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்ஷோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வெப் சீரிஸோட ரிவ்யூ. சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற சீரிஸ். என்ன சீரிஸ் பேரை சொல்ல சொன்னா சாபம் விடுறி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சீரிஸே ஒரு வித்தியாசமான சாபத்தை மையமா வச்சுதான் நகரும். ஆக்சுவலா இதுல ரேச்சல் அப்படின்ற நம்ம ஹீரோயின் ஹீரோவை கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்காக ஹீரோவோட பூர்வீக வீடு, அதாவது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடே பயங்கர அமானுஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்க அதை விட அமானுஷமா பிஹேவ் பண்றாங்க. ஸோ இவங்களால நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, அண்ட் இதுல சொல்லப்படுற அந்த சாபம் அப்படின்றது என்ன, அதனால இவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் உண்டாக போகுது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களோட கல்யாணம் நடந்துச்சா, அண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட முதல் 2 எபிசோட்ஸை பார்க்கும்போது ஒரு பரபரப்பான சஸ்பென்ஸ் நிறைஞ்ச சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான அந்த அட்மாஸ்பியரை சூப்பரா பில்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சடனா இந்த சீரிஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயம், அதாவது சாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகும். அந்த சாபத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அதுக்கான டீடைலிங் அப்படின்றதும் சூப்பரா இருந்துச்சு. அதாவது பொண்ணுக்கு, மாப்பிள்ளைக்கு, விட்னஸ்க்கு, இவங்களுக்குலாம் என்னென்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நடந்துருமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாபத்தை பத்திய ரிசர்ச் அப்படின்ற மாதிரி இவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் தேவையே இல்லாம நிறைய விஷயங்களை ரொம்ப இழுத்துட்டாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த வெட்டிங்குக்கு முன்னாடி வரைக்குமே இந்த கதை ரொம்ப ஒரு இழுவையா தான் போச்சு. பட் அந்த வெட்டிங் போர்ஷன், அதை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றது ஒரு சூப்பரான முடிவா இருந்துச்சு. ஓவரால் ஒரு வழக்கமான த்ரில்லர் சீரிஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு சீரிஸ். பட் ஆங்காங்கே கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரியான சம்பவங்கள் இருக்கும். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.